சித்தர்கள் என்ன சொல்றாங்க? கான்செப்ட். அண்டத்தில் என்ன இருக்கிறதோ, அது அப்படியே உன்னோட பிண்டத்திலும் இருக்குங்கிறாங்க. வெளியில நான் எதையோ ஒண்ண உங்களுக்கு அடையாளமா வச்சிருக்கோம். அத அப்படியே வெளியில பார்த்துட்டு, இதே மாதிரி உள்ளேயும் எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தேடிட்ட அப்படின்னா, அந்த சாமி உன் தலையெழுத்த மாத்திரும். ஒருவேள வெளியில இருக்கிறத வெளியில மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த ரகசியம் தெரியாமலே போயிருச்சுன்னா, உன் தலையெழுத்துப்படி தான் உன் வாழ்க்கை போகும். 2டே பார்வை தான். சார் அப்ப நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு சாமி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்களா? நல்லா கேளுங்க. நான் சொல்லல. திருமூலர் சொல்றாரு. "உள்ளம் ஒரு பெரும் கோயில். ஊன் உடம்பே." இந்த சதை பிண்டம் தான்டா கோயில்ங்கிறாரு. நல்லா கேளுங்க. இத நான் சொல்லல. திருமூலர் பகவான் சொல்றாரு. ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்றேன். பல்லுல, வாயில கெட்ட வாடை வருது. டாக்டர் சொல்றாரு, "டெய்லி பல்லு தேய்ச்சா வாடை போயிரும்ன்னு" சொல்றாரு. ஓஹோ! பல்லு தேய்க்கணும்னா என்ன பண்றது? பேஸ்ட்டு, பிரஷ் எல்லாம் வாங்கி பல்லுல வச்சு தேய்ச்சீங்கன்னா சரியாயிரும். ரூட்ட சொல்லியாச்சு. இதுக்கு பேரு பரிகாரம். தீர்வு சொல்லியாச்சு. பேஸ்ட்டையும், பிரஷ்ஷையும் வாங்கிட்டு போய் வீட்ல போய் பார்க்குறேன், கண்ணாடியில என் பல்லு தெரியுது. இதுவரைக்கும் கரெக்ட்டா புரிஞ்சுகிட்ட நானு, பிரஷ்ஷ என் பல்லுல வைக்கிறதுக்கு பதிலா கண்ணாடியில வச்சு தேய்ச்சுக்கிட்டே இருக்கிறேன்.